ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, இன்று வெள்ளியில் நான் சொல்வது அத்தனையும் நடக்கும். தங்கமே, இத்தனை நாட்கள் காத்திருந்த நீ இன்னும் சற்று நேரம் நீ பொறுத்திருந்தால் போதும். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வந்துவிட்டது. தயவு செய்து அவசரம் மட்டும் பட்டு விடாதே. அப்படி அவசரப்பட்டு விட்டால் நிம்மதிதான் வாழ்க்கையில் தொலையுமே தவிர ஏதுவும் உன்னை விடாது. பொறுமையாக காத்திரு. இத்தனை நாட்கள் நீ காத்திருந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் பலனை இப்போது நீ மிகப்பெரிய அளவில் பெறப்போகிறாய். வெற்றிவேல் முருகா என்று நீ உச்சரித்தால் போதும். இந்த வெற்றியில், இந்த வெள்ளியில் நீ நினைப்பது அனைத்தும் ஜெயமாக இருக்கும். பதட்டப்படாதே. நீ எதை செய்தாலும் அது வேறு ஒன்றாகத்தான் போய் முடியும். இந்த முருகனை நம்பி காத்திருந்தால் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடியும். செல்வமி, உன் மனம் அடங்க அடங்கத்தான் நீ உயர்ந்த நிலையை பெற முடியும். எல்லா விஷயங்களும் சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடியும். செல்வமி, நீ உயர்நிலையை பெற முடியும். மனதிற்குள் அமைதியை வளர்த்துக்கோ. உனக்கு எத்தகைய சோகம் வந்தாலும் அதிலிருந்து முழுமையாக நான் உன்னை காத்துக்கொள்வேன். திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் உன்னிடத்தில். பொறுமையாக இரு என் மகளே, பொறுமையாக இரு என் மகனே, பொறுமையாக இரு என் தங்க செல்வங்களே, பொறுமையாக இருக்கணும். நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாகவும் இந்த திருச்செந்தூர் முருகன் பேசும் வார்த்தைகளிலும் நேர்மறையான பேச்சுகளில் கவனம் இருந்தால் இந்த முருகன் செல்லும் பாதை நல்லதாக இருக்கும். அந்த முருகன் செல்லும் பாதையிலும் சொல்லும் பாதையிலும் சென்று கொண்டே இரு. உன் மனதிற்குள் தெளிவை காண்பாய். நீ எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். இன்பத்தை நான் கொடுப்பேன், இன்பத்தை மட்டும் நான் தருவேன். ஆனால் நீ எல்லா விஷயங்களையும் செய்யணும். கவலைப்படாது. இப்போது நடக்கும் ஒன்றையும் என்னால் தாங்க முடியவில்லை முருகா என்று நீ கவலைப்பட்டு நீ மனதில் வருத்தப்படுவதும் நீ மனதில் கவலைப்படுவதும் எனக்கு தெரிந்ததால் தான் உன்னை நான் தேடி வந்து உன்னிடத்தில் இப்போது இந்த வெள்ளியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இனி இப்படி ஒரு நிகழ்வே நடக்கிறது என்ற அளவிற்கு கேட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றப் போகிறேன். நீ இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து அனைத்தையும் மாற்றிவிடலாம். நல்ல விஷயங்களை உனக்கு நான் தரப்போகிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ நினைத்தது நடக்காமல் போனாலும் அது விதியின் சதி என நினைத்து மனதளவில் சோர்ந்து போக வேண்டாம். தங்கமே, ஒன்று தெரியுமா? விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தானே ஆலமரம் அவ்வளவு பெரியதாக நிமிர்ந்து நிற்கிறது. அதுபோல்தான் தோல்விகளையும் சின்ன சின்ன தடைகளையும் தடங்கல்களையும் சறுக்கல்களையும் நீ பார்ப்பதால் தான் உன் வாழ்க்கை மிகவும் உயரத்தில் உச்சாணி கொம்பில் போய் அமரப்போகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன். சூழ்நிலை மட்டும் உன்னை வெற்றியை தீர்மானிக்கிறது இல்லையே. சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. கஷ்டமும் துன்பமும் துயரமும் எல்லாம் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான வழியை காட்டும் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கும்.
எதை செய்தாலும் என்ன செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு உன் தேவைக்கேற்றார் போல இன்றைக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு வாங்கி கொண்டே இருந்தால் நாளை அது தேவையில்லாததாகத்தான் போய்கொண்டிருக்கும். எதை செய்தாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, அது அவசியம்தானா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து நடந்துக்கும். நடந்து முடிந்த பின் வருத்தப்படக்கூடாது என்பதைத்தான் உன் முருகன் சொல்கிறேன். எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை பற்றி செய்வதில் மட்டுமே தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். இருதலை கொல்லி போல் இருந்து விடக்கூடாது. இரண்டு விஷயத்தை ஒரே நேரத்தில் நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் தெளிவாக செய்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு வா. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் முன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நிச்சயம் நீதான் வெற்றி பெறப் போகிறாய். உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேன். நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் மனச்சாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தால் போதும். உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை என் பாதத்தில் இறக்கி வை. நானும் பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் இன்னும் என்னை முழுவதுமாக நம்பி உன் மனதிலிருந்து முழுவதும் எனக்குள்ளேயே இல்லை உனக்குள்ளேயே ஏன் சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ என் பிள்ளைதானே. நான் நிச்சயம் உன் கவலைகளை போக்குவேன். மனபாரத்தை எல்லாம் என்னிடம் மனதில் சொல்லிவிட்டு நீ நிம்மதியாக எழுந்து உன் வேலையை பார். சுலபமாக பார்த்து விடுவாய். நல்ல மனதோடு இருக்கிறாய். நல்லதை மட்டும்தான் செய்கிறாய். யாருக்கும் தீமையை மனதளவில் கூட நீ நினைப்பதில்லை. உன்னுடைய திறமையை மற்றவர்களுக்கும் சொல்லிதான் கொடுக்கிறாய். இல்லை என்று சொல்லவில்லை. பெருமைப்படுகிறேன் உன் முருகன். நல்லவனாக இருப்பது தப்பில்லை. ஆனால் நீ நல்லவனாக உலகம் உன்னை பார்க்கும். எப்படிப்பட்ட மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கேற்றாற்போல், நேரத்திற்கேற்றாற்போல், சூழ்நிலைக்கேற்றாற்போல் யாரிடமும் ஏமாறாமல் தெளிவோடு கவனத்தோடு இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராத அளவிற்கு உன்னை நிச்சயம் நான் வழி நடத்துவேன். எல்லோரையும் சமநிலையாக நடத்துவது தானே என் உணர்வு. அப்படிப்பட்ட நல்ல குணமும் மனிதாபிமானத்தோடு கூடிய இரக்க குணமும் உனக்குள் இருக்கிறது. நிச்சயம் நான் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன். ஓம் முருகா போற்றி போற்றி.